வணக்கம். இது டிஆர்சியின் சங்கநாதம். 360 டிகிரி அலசல். 3 தொலைக்காட்சிகளில் வருகின்ற விவாத மேடைகளில் சொல்லுகின்ற பொய்களை தோலெடுத்து காட்டுவதும் அவர்கள் சொல்ல தவறிய உண்மைகளை சொல்லுவதற்குமே இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சியில் நான் பரமேஸ்வரன், என்னுடன் திரு ரவிசங்கர் அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம் ஸ்ரீ ரவிசங்கர். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த தலைப்பின் கீழே 2ஆம் கட்ட தேர்தல் நிறைவு வெற்றி கை நழுவி விட்டதை மோடி பேச்சு உணர்த்துகிறது என்கிறார் ராகுல் அப்படின்ற தலைப்புல ஒரு விவாதம் நடந்தது. அதுல வந்த கேள்விகள், மன்மோகன் பேசிய வீடியோ டாக்டர் வீடியோ அப்படின்னு. மன்மோகன் சிங் 2006 ஒரு நேஷனல் கவுன்சில்ல பேசின ஒரு வீடியோ அது. அந்த வீடியோ மறுநாளே அது எல்லா டிவி சேனல்லையும் வந்துடுது, எல்லா பத்திரிகைகள்லயும் வந்துடுது. அன்னைக்கு இதை பத்தி யாரும் கேள்வி கேட்கல. இன்னைக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு அது டாக்டர் வீடியோன்னு சொல்றது இதுதான் ஒரு டாக்டர் ஐடியான்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அவ்வளவுதான். அடுத்ததா, முதல் கட்ட தேர்தலுக்கு பிறகு பிஜேபி தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றி விட்டது அப்படின்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இது என்ன சார் அர்த்தமில்லாத கேள்வி சார். ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க சார். அரசியல் கட்சியினுடைய குறிக்கோள் என்ன சார்? ஆட்சி அமைக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும். மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது பிஜேபியுடைய மெயின் குறிக்கோள் சார். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சது, 2வது ஃபேஸ், நாளைக்கு 3வது ஃபேஸ். என்னென்ன ஸ்டேட்ல நடக்கிறதோ அந்த ஸ்டேட்ல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி மாற்றி தான் சார் பண்ணுவாங்க. இதுல எந்த ஒரு தவறும் இல்லை. எதிர்கட்சிகள் வளர்றதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லித்தானே ஆகணும். வேற என்ன பண்றது சொல்லுங்க. அடுத்ததா, பிரதமரின் பேச்சில் ஒரு பதற்றம் தெரிகிறது அப்படின்றாங்க. ஆனா நான் உண்மையா சொல்றேன், ஒரு பதற்றம் இல்ல, ஒரு அச்சம் தெரிகிறது. ஏன்னா இவங்க எல்லாம் நான் 1 லட்சம் கொடுக்கறேன், 50% எல்லாருக்கும் வேலை கொடுக்கறேன், இப்படி எல்லாம் பொய்யான வாக்குறுதிகள் எல்லாம் சொல்லும் போது இதை கேட்டு ஏதாவது மக்கள் சில பேர் ஏமாந்து போய் இப்போ நம்மளுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததுனால இப்போ திமுக வாக்களித்த மாதிரி இது மாதிரி ஏமாந்து போய் வாக்களித்து மக்கள் கஷ்டப்பட்டுடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் பிரதமர் மனதில் இருக்கு அப்படிங்கறதுதான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல சார், பிரதம மந்திரி அவருக்கு பைனான்சியல் இம்ப்ளிகேஷன், எந்த அளவுக்கு டெபிசிட் பைனான்சிங் வரும், கண்ட்ரியுடைய எக்கானமி எந்த அளவுக்கு அடி வாங்கும் அப்படிங்கறதுதான் பிரதம மந்திரி. ஏன்னா மற்றவங்களுக்கு பிரதம மந்திரிக்கு கண்டிப்பா தெரியும் மோடிஜிக்கு 3rd டைம் அவர் வரப்போறாருன்னு. அந்த மாதிரி வரும்பொழுது இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுத்தால் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான். சொல்லுங்க. அடுத்தது 4வது. அடுத்ததா, குஜராத்தில் 3 முறை முதல்வராக இருந்தவர் குஜராத்தில் இருந்து வாரணாசிக்கு சென்றது எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க சார். ஒரு கேண்டிடேட், ஒரு அரசியல் கட்சி எந்த தொகுதியில நிக்கணும் அப்படின்னு அரசியல் கட்சி அந்த கேண்டிடேட் பத்தி முடிவு பண்றது அந்த அரசியல் கட்சியினுடைய விருப்பம். அந்த கேண்டிடேட் பிரதம மந்திரி அவர் இன்னைக்கு குஜராத்தில் நின்னாலும் ஜெயிப்பார். ஆனால் வாரணாசிக்கு போனார். 2014, 2019, 2024 நிக்க போறாருன்னா வாரணாசி மக்கள் கேட்கிறாங்க, நிக்கிறார் சார். ஏன் சார் நீங்க அமேத்தியில நின்னீங்க, அவங்க சோனியா காந்தி அம்மையார் நின்னார், அதுக்கு முன்னாடி இவங்க இருந்தாங்க, அப்புறம் ராகுல் 2014 நின்னார், 2019 1 லட்சத்துக்கு மேல ஓட்டுல ஸ்மிருதா இரானி கிட்ட தோத்து போனார். இப்ப 2024 அமேத்தியில நிக்கிறதுக்கு தயங்குறார். அதனால மறுபடியும் வயநாடு கொண்டிருக்கார். இதுதான் பிரதம மந்திரிக்கு அந்த தயக்கம் எல்லாம் இல்ல. வாரணாசிக்கு நிக்கிறது அந்த மக்கள் விரும்புறாங்க, அவ்வளவுதான். வயநாடுக்கு போனா கூட அங்கேயும் மக்கள் அதை விரும்புறது இல்ல. நீ ஏன்பா இங்க நிக்கிற அப்படின்னு கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதே இந்தி கூட்டணிக்காரங்கள நீ ஏன் இங்க நின்று எங்களுடைய சான்ஸை கெடுக்கிற அப்படின்னு கேட்டு விரட்டுறாங்க. அந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமை அவருக்கு வயநாடுலயும் இருக்கு அப்படிங்கிறது தான்.
அடுத்து சொல்லுங்க. எல்ஐசி கட்டமைத்தவர்கள் நாங்கள், இந்தியன் ஏர்லைன்ஸ் கொண்டு வந்தவர்கள் நாங்கள், பிஎஸ்என்எல் நிறுவனத்தை அழகாக கட்டி காத்தவர்கள் நாங்கள் அப்படின்னு காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா எல்ஐசி ஆரம்பிச்ச காலத்திலேயே முந்திரா வழக்கு அப்படின்னு சொல்லி டிடி கிருஷ்ணமாச்சாரி பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்து அவர் பதவி விலக நேர்ந்தது, அது அவருடைய பெருமை. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெருமையான ஒரு ஏர்லைன்ஸா இருந்தது. அதை பலவிதமான பிரைவேட் ஏர்லைன்ஸ் எல்லாம் கொண்டு வர வச்சு இண்டிகோவையும் கூட சேர்த்து அது ரொம்ப ஏர்லைன்ஸ் நஷ்டத்துல இயங்க செய்த பெருமையும் இவங்களுக்கு தான் உண்டு. ஏர்லைன்ஸ் இந்தியன் ஏர்லைன்ஸையும் ஏர் இந்தியாவையும் இணைத்து ஒரு இது பண்ணி ஒட்டுமொத்தமா இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியா ரெண்டையுமே கீழே வீழ்த்த பெருமை காங்கிரஸுக்கு தான் உண்டு. அதே மாதிரி பிஎஸ்என்எல் நிறுவனம் அப்படின்னு பார்த்ததுன்னா ஒரு காலத்துல பிரம்மாண்டமா வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா 2009 இருந்து 2014 இவங்க பண்ணின குளறுபடிகள் பிஎஸ்என்எல் ரொம்ப தரந்தாழ்ந்து போய்விட்டது. இப்பதான் ஏதோ ஒரு அளவுக்கு கொஞ்சம் கவர்மெண்டோட புஷ்னால கொஞ்சம் கொஞ்சமா பிஎஸ்என்எல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து மேல வந்துட்டு இருக்கு. அப்போ அதிகமான எம்ப்ளாயிஸ் நோ ஒர்க் அப்படின்ற மாதிரி இருந்தது போக இப்போ வந்து குவாலிட்டி ஒர்க் இப்போ பிஎஸ்என்எல் இப்பதான் கொஞ்சம் தலையெடுக்க ஆரம்பிக்கிறது. ஸோ அதனால காங்கிரஸ் பெருமைப்படக்கூடிய விஷயமா எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான். அடுத்தது மாற்றத்தை விரும்புபவர்கள் மோடி வேண்டாம் என்றுதான் வாக்களிக்கிறார்கள். அன்று வாஜ்பாய், இன்று மோடி அப்படிங்கிறாங்க. யாரு சார் இதை கேட்கறது? யாரு சார் இந்த மாதிரி சொல்றாங்க? மாற்றத்தை விரும்புற மக்கள் மோடி வேணுங்கிறாங்களா இல்ல வேண்டாங்கிறாங்களா அப்படிங்கிறது ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடுச்சு சார். ஓகேவா? இது வரைக்கும் வந்த ப்ரீபோல் சர்வே அதுக்கு எல்லாத்துலயுமே அவங்க கொடுக்கறது மோடி அவங்களுக்கு தான் 3வது டேர்ம் ஆட்சி அமைக்க போறார் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் மோடி வேணுமா வேண்டாமாங்கிறது ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஆனால் இந்தியா கூட்டணி அவங்களுக்கே சந்தேகம் இருக்கு, ஜனங்க ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போட மாட்டாங்களான்னு. அதனாலதான் முதல் நிதிஷ்குமார் போனாரு, அப்புறம் மமதா பானர்ஜி இவங்களுக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு ஒரு சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏஏபி அண்ட் காங்கிரஸுக்கு பஞ்சாப்ல ரொம்ப இழுபறிக்கு அப்புறம் கூட்டணி அமைஞ்சது. சமாஜ்வாதி பார்ட்டி உத்தரப்பிரதேஷ்ல 17 சீட்டு தான் காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்குள்ளே நம்பிக்கை இல்லை சார். அதனால மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்தியா பிளாக் அந்த கூட்டணிக்கு மக்கள் போடுவாங்கன்னு எனக்கு தோணலை சார். இது என்னுடைய இந்த ஒப்பீனியன், பர்சனல் ஒப்பீனியன். வணக்கம் சார். நேயர்கள் அனைவருக்கும் நாங்கள் மீண்டும் கூறுகின்றோம், உண்மையை மறைக்கின்ற உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கும் பொய்களை நிராகரித்து உண்மையை கூறுவதற்குமான ஒரு முயற்சி தான் இந்த சங்கநாதம் என்ற முயற்சி. அனைவரும் ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததா இப்போ 3 கோர் இஷ்யூக்கு நாம பேச போறோம். முதல்ல பிஎம் கேர் ஃபண்ட் பத்தி திரு ரவிசங்கர் அவர்கள். சார் அதுக்கு முன்னாடி இந்த சொல்லிடுங்க சார், உங்க எதுவும் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை சொல்லிடுங்க. சரி, இப்போ இன்னைக்கு ஒரு ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னா, கர்நாடகாவுக்கு 3000 கோடி ரூபாய் என்டிஆர்எஃப்ல இருந்து கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு 276 கோடி தான் கொடுத்திருக்காங்க. இது பாரபட்சமான செயல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னா, என்டிஆர்எஃப் ஃபண்டுக்கு கர்நாடகா போன ஆண்டு முழுக்கவே 3-4 தடவை அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, இவ்வளவு ஏரியா இதனால தண்ணீர் இல்லாம பாதிக்கப்பட்டிருக்கிறது, இவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவ்வளவு இடத்துல குடிநீர் இல்லாம பாதிக்கப்பட்டிருக்கிறது, இதுக்காக எங்களுக்கு செலவு பண்ண வேண்டி இருக்கு, இதுக்கு நாங்க முழுக்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டை முழுக்க நாங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டோம், இதுக்கு மேல எங்கள்கிட்ட பணம் இல்லை, அதனால நீங்க 17,600 கோடி ரூபாய் நீங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அக்கௌண்ட் இது பண்ணி எப்படி கிளாசிஃபை பண்ணி 3 லெட்டர்ஸ் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. இந்த 3 லெட்டர்ஸ் பார்த்துட்டு தான் இவங்க இப்போ 3,300 கோடி ரூபாய் இவங்க நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னா, இது வரைக்கும்
தமிழ்நாட்டுக்கு நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து 1000 கோடி ரூபாய்க்கு மேல பணம் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகும் கூட இன்னும் இவங்க வந்து எங்களுடைய ஸ்பெசிபிக் எங்களுடைய செலவு என்ன, அதுக்கு நீங்க இந்த செலவெல்லாம் நாங்க யூஸ் பண்ணிட்டோம், இதுக்கு மேல எங்களுக்கு இவ்வளவு பணம் தேவை அப்படின்றது இது வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கமானது கொடுக்கல. எல்லாரும் வந்து எவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்னு வந்து கணக்கு போயிட்டு இருப்பாங்களே ஒழிய தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் அது வரைக்கும் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுக்கல அப்படிங்கறத தான் பாக்குறோம். அதனால இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது இந்த 276 கோடி ரூபாய் வந்து என்டிஆர்எஃப்ல இருந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு தேவைக்கு ஏற்ற அளவுல தமிழ்நாட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு அப்படிங்கறத நம்ம இதை கணக்கு வச்சுக்கணுமே ஒழிய இதுல வந்து கர்நாடகாவுக்கு தனியா பாரபட்சமா நடந்து கொள்ளவில்லை. இன்னொரு கூட்டு சொல்றாங்க, கர்நாடகால எலெக்ஷன் நடக்க போறது இப்போ, அதனாலதான் இந்த மாதிரி இந்த பணத்தை எல்லாம் கொடுக்கறாங்கன்ட்டு. இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாடியே இந்த கர்நாடகால பாதி ஸ்டேட் எலெக்ஷன் முடிஞ்சு போயிடுது, இன்னொரு பாதி தான் இருக்கு. அதுவும் மிகவும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகள்லாம் எலெக்ஷன் ஆல்ரெடி முடிஞ்சு போயிடுது. இவங்க கோர்ட்டுக்குள்ள சொன்னது என்னன்னா, நாங்க 29ஆம் தேதிக்குள்ள ஒரு டெஃபினட்டா ஒரு டெசிஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி இருந்தது. இன்னைக்கு 27ஆம் தேதி அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு ஃபண்ட் அலோகேஷனோ அதை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால இதுல எந்த விதமான அரசியலும் இல்லை, இது ஆட்சியல் மட்டுமே அப்படிங்கறத நான் சொல்ல விரும்புறேன். அடுத்ததா நீங்க அந்த பிஎம் கேர் ஃபண்ட். ஆமா சார், இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் அதுல இவங்க என்ன சொல்றாங்க, பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ல பணம் இருக்கு, அதை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாமே டிசாஸ்டர் அப்படி இப்படிங்கிறாங்க. சார் முதல்ல பிஎம் கேர்ஸ் ஃபண்டுன்னா என்னன்னு தெரியணும் சார். இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டுங்கிறது ஒரு பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மாதிரி சார். இது எதுக்காக கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு டெடிகேட்டட் ஃபண்ட். இதனுடைய பிரைமரி ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல மெயினா வந்து 2020ல இது ஆரம்பிச்சாங்க. கோவிட்-19 பேண்டமிக் அந்த சமயத்துல அது ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அதுல வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கெல்லாம் இது உதவி செய்யணுங்கிறதுக்காக இந்த ஃபண்டு ஆரம்பிச்சாங்க. இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டு இது ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட் ஃபண்டுன்னு சொன்னேன். இதுல மெயினா வந்து ஃபண்டு வருது கார்பரேட். அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்றாங்க, டொனேட் பண்றாங்க. இந்த ட்ரஸ்ட் ஃபண்டுக்கு மெயினா சேர்மன் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், நாட் பிரைம் மினிஸ்டர் மோடி, நரேந்திர மோடி இல்ல, பிரைம் மினிஸ்டர். அதுக்கப்புறம் இதுல மற்ற மெம்பர்ஸ் யாருன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நாட் ராஜ்நாத் சிங், நாட் அமித்ஷா, நாட் நிர்மலா சீதாராமன். அதாவது அந்த அமைச்சர் இன்னைக்கு சீதாராமன், நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கலாம், நாளைக்கு அவங்க வெளியில போயாச்சு வேற ஒருத்தர் வருவாங்க. அதனாலதான் இந்த ஃபண்டுக்கு சேர்மன் பிரைம் மினிஸ்டர், மற்ற இவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இவங்கெல்லாம் வந்து மெம்பர்ஸ். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஃபண்ட்ஸ் எப்படி வருது அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு 2019-20ல கார்பரேட் மூலம் 3076 கோடி அதை ரிசீவ் பண்ணிருக்காங்க. தென் 2020-21ல 10,991 கோடியா உயர்ந்திருக்கு. அண்டு 2021-22ல 9,132 கோடியா ரிசீவ் ஆயிருக்கு. இதெல்லாம் பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் கீழே. இதை எடுத்து நீங்க இதுக்கு கொடுக்கலாமே டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், அந்த மாதிரி இது கொடுக்க முடியாதுங்க. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு எடுத்தீங்கன்னா, இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு தனியா வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், சென்ட்ரல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், அதுமே நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு இருக்கு. அந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் 75% கொடுக்குறாங்க, மீதி 25% அந்தந்த ஸ்டேட். அவங்க என்ன பண்ணணும், அந்த ஸ்டேட்ல டிசாஸ்டர் ஃப்ளட்னா அதுல இருந்து எடுத்து செலவு பண்ணணும். முதல்ல அது தீர்த்தெடுத்தா நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அதுல இருந்து பணம் அதுல இருந்து எடுத்து கேட்கணும், அதுல இருந்து எடுத்து கொடுப்பாங்க இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுங்கிறது டோட்டலி பிரைம் மினிஸ்டர் கேர்ஸ் ஃபண்ட், நாட் ரிலீஃப் ஃபண்ட், பிஎம் கேர்ஸ் ஃபண்ட். டோட்டலி டிஃபரெண்ட் ஃபண்டு சார். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை.
இதுல தூக்கி அதுல கொடுக்கலாமே அப்படின்னு இவங்க சொல்றது எந்த விதத்துல சரியான விவாதம் தெரியல. இவங்க மத்த அரசியல் கட்சிகள் இதை கேட்கணுமேட்டு கேட்கறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். வணக்கம் சார். கடைசியா இப்போ சொல்லுங்க. ஹாட் நியூஸ் என்னன்னா கேஜ்ரிவால் பத்தினது மேலும் மேலும் அவர் இன்னும் தீவிரமாக சூழலில் மாற்றிக்கொள்கிறார் அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஜ்ரிவால் விஷயம் நம்மளுக்கு தெரியும். அந்த வந்து மதுபானத்துக்கு கொடுத்த லைசன்சிங்ல கொடுத்த ஊழல் வழக்குல தான் டெல்லியில ஆம் ஆத்மி பார்ட்டியில இருக்கிற டெப்டி சீஃப் மினிஸ்டர் முதல்ல அரெஸ்ட் ஆனாரு. அப்புறம் எம்பி ஒருத்தர் அரெஸ்ட் ஆனாரு. அதுக்கப்புறமா வந்து அது வெறும் டெல்லியில மட்டுமே இருக்குமோ அப்படின்னு என்னோட ராமிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆந்திரால வந்தது. கவிதா இவருடைய மகள் அரெஸ்ட் ஆனாங்க. கவிதா அரெஸ்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அரவிந்தோ ஃபார்மா அரவிந்த் சந்திரசேகர் ராவோட மகள் கவிதா அரெஸ்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அரவிந்தோ ஃபார்மா எம்டி அரெஸ்ட் ஆனாரு. அது மாதிரி இது பெரிய பெரிய நெட்வொர்க்கு சவுத் அண்ட் நார்த் ரெண்டுமா சேர்ந்து பண்ணி ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்கா ஏன்டா இது மாதிரி சிசோடியாக்கு இவ்வளவு நாள் நீ காவல் நீட்டிக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 100 செல்போன் மாத்திட்டாரு அப்படிங்கறத எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக அடிக்கடி செல்போனையும் ஐபோனையும் மாத்திட்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப கேஜ்ரிவால் அதனால நீதான் கன்வீனரா இருக்குங்க, இந்த இதனுடைய முக்கியமான புள்ளியே நீங்க தான் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அது வந்து சுப்ரீம் கோர்ட் அதை நிராகரித்து விட்டது. அவர் அரெஸ்ட் ஆனாரு. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து இப்போ ஹைகோர்ட் அவர்கிட்ட கேள்வி கேட்குது. நீ இது மாதிரி வந்து ட்ரைங் டு டிஸ்ரப்ட் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெல்லி அப்படின்னு சொல்றாங்க. நீ அங்கேருந்து வந்து நான் இதுல இருந்து ஜெயில இருந்தே நான் இது கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி யூஆர் ட்ரைங் டு டிஸ்ரப்ட் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெல்லி அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் இன்னைக்கு பேசுது. அதோட இல்லாம முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா இவரும் ஒரு 100-150 இது செல்போன்ஸ் மாத்தி இருக்காரு. அதனால இவரும் பலவிதமான உண்மைகளை மறைக்கிறதுக்காக செல்போன்ஸ் நிறைய மாத்திருக்காரு, டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஒரு இது வருது. அதனால என்ன அப்படின்னா ஒரு பெரிய கிரிமினல் மைண்ட், கிரிமினல் நெட்வொர்க் இது நடந்துட்டு இருக்கு. நம்ம எவ்வளவு பேர் இவங்கெல்லாம் வந்தது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா ஊழலை அழிப்போம், ஊழல் செய்யறவங்களை அடுத்த நாளே அரெஸ்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொன்ன ஆட்கள் இவங்கெல்லாம். இவங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊழல்ல எவ்வளவு கிரிமினல் கூட்டு மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுமோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது மிகவும் வருத்தமாக தான் இருக்கிறது. இனிமையாவது மக்கள் யாரையும் தராதரம் அறிந்து மக்களை டிசைட் பண்ணணும், யார் தலைவராக இருக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். ஆம் ஆத்மி பார்ட்டியில இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வந்து திருப்பி அவங்க ரிட்ரோஸ்பெக்டிவா யோசிச்சு பார்க்கணும், நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத அவங்களும் ஒரு திசை திரும்பி ப்ராடிகல் சன்ஸா நல்ல நேர்மையான அரசியல் வழிக்கு அவர்கள் வர வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். நன்றி சார். இன்னைக்கு முழுக்க பேசிட்டோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் சார். ரவிசங்கர் சார். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.